வணக்கம் மக்களே. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சரியா பார்த்தீங்கன்னா மாலை 5 மணியோட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளையும் இரு நாட்டு அரசாங்கங்களும் இரு நாட்டு ராணுவமும் நிறுத்தும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பீதியை தான் கிளப்பியிருக்கு நம்ம சொல்லியாகணும். ஏன்னா இனிமேல் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்தியா மீது நடத்தப்பட்டால் அது போராக தான் கருதப்படும் அப்படிங்கிற ரீதியில இந்தியா சொல்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் முடிவடையவில்லை அப்படிங்கிற ரீதியில தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடியாக சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். ஏன்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எப்பவுமே சும்மா இருக்க மாட்டானுங்க. இந்தியாவை ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தான் பார்ப்பானுங்க. இந்த ரீதியில பார்க்கும்போது இனிமேல் இந்த வாட்டி உங்களுக்கு பொழைச்சு போங்கடான்னு சொல்லிட்டு நாங்க விடுறோம். இனிமேல் தீவிரவாத தாக்குதல் இந்தியா மீது நடந்தால் பாகிஸ்தானை செங்கலாக நாங்க பிரிச்செடுப்போம் அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த தாக்குதல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா மனிதாபிமானத்தோடு இப்ப பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பயணிகள் விமானத்தை யூஸ் பண்ணானுங்க. பயணிகள் விமானத்தை யூஸ் பண்ணி இந்தியா ஒரு ஏதாவது ஒரு விஷய சந்தர்ப்பம் மூலியமா அவங்களை திசை மாற்றி விடணும். பயணிகள் விமானம் வரும்போது இந்திய விமானம் இந்திய ராணுவர்கள் தாக்குவாங்களான்னு பார்த்தா தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை தானே. இது மாதிரியான எச்சத்தனமான ஒரு வேலையில தான் பாகிஸ்தானோட ராணுவம் தொடர்ச்சியா ஈடுபட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட துருப்புகள் எல்லாமே பார்க்கும்போது மிக சரியான துல்லியமான தாக்குதல் தான் மேற்கொண்டாங்க. அதாவது இந்தியாவின் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க பத்தியா. அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு உதவியாக இருந்த பாகிஸ்தானோட ராணுவ கேம்ப் மேலதான் இந்தியா தங்களுடைய தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. பொதுமக்கள் மீதோ இல்ல பொது இடங்கள் மீதோ எந்த விதமான ஒரு வழிபாட்டு தலங்கள் மீதோ இதுவரைக்கும் இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்தியா போர் நெறிமுறைகளை மிக சரியாக பயன்படுத்தியது. அதே நேரத்துல பாகிஸ்தான் இதை பயன்படுத்துறாங்களான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லியாகணும். பாகிஸ்தான்ங்கிற நாடு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமா வாழ்ற இடங்கள்ல ட்ரோன்களை விட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ராக்கெட்டுகளை விட்டு மிக பெரிய அளவு தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா வழியும் பார்த்தானுங்க. ஆனால் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வானிலையா எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறப்பாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல துருக்கி தான் நம்ம பேசியாக வேண்டும். துருக்கி 2023 மிகப்பெரிய அளவுல துருக்கியும் சிரியாவோட மிகப்பெரிய அளவுல ஒரு பூகம்பம் ஏற்படுது. அந்த நாடே நிலைகுலியது. இந்திய தரப்பிலிருந்து பெரிய பெரிய விமானங்கள் மூலம் பாத்தீங்கன்னா 4 விமானங்கள் மூலமா மருத்துவ பொருட்கள்ல இருந்து உணவுப் பொருட்கள் வரைக்கும் அந்த நாட்டுக்கு நம்ம அனுப்பிச்சோம். அதோட மனிதாபிமான ஈரம் காயறதுக்குள்ள துருக்கி நமக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆட்களை அனுப்பி ராணுவ உதவி எல்லாம் செஞ்சிருக்கானுங்க. அப்புறம் ராணுவ கப்பல்லாம் நிலைநிறுத்திருந்தானுங்க. இது என்ன மாதிரியான துரோகத்தின் நிலைப்பாடுன்னு பாருங்க. துருக்கி அது மட்டும் இல்லாம துருக்கிக்கு நம்ம ட்ரோன்லாம் கொடுத்தோம். அப்போ அந்த இடிபாடுகள்லாம் சிக்கியிருந்தாங்க பாத்தீங்களா. அவங்கள இந்த துருக்கியில ஏற்பட்ட பூகம்பம் காரணமாக இடிபாடுகளை சிக்கியிருந்த நபர்களை மீட்பதற்காக இந்தியா சார்பாக ட்ரோன்லாம் கொடுத்தோம். நம்ம அந்த ட்ரோனை கூட இவனுங்க அதோட டெக்னாலஜி திருடி இருக்கானுங்க. இது மாதிரி எச்சத்தனமான ஒரு வேலையை துருக்கி செஞ்சிருக்கு. உண்மையிலே இது இந்திய தரப்புல இருந்து மிக பெரிய அளவுல ஒரு துரோகமா தான் பார்க்கப்பட்டது. ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த ஈரம் காயறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு எதிராக நிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி நம்ம பாகிஸ்தான் தான் நமக்கு எதிரி நாடான்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம இல்லைன்னு சொல்லி ஆகணும். பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி நாடு எதுன்னு பார்த்தா துருக்கியை தான் நம்ம சொல்லிக்கிறோம். துருக்கியோட மனப்பான்மைன்னு பாத்தீங்கன்னா ஓட்டமான் பேரரசுன்னு சொல்லுவானுங்க. பழைய கதையில படிச்சு பாருங்க. அந்த பேரரசோட மறுபடியும் நிலவ வேண்டும், அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பாத்தீங்கன்னா துருக்கியின் கீழே வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் தொடர்ச்சியாக துருக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட நீச்சு தான் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம். கண்டிப்பா அதோட இந்த செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நிக்கமா பார்த்தா கண்டிப்பா நிற்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லியாகணும். துருக்கியோட எந்த விதமான ஒரு செயல்பாடும் இந்தியாவுக்கு ஒரு சிறு தாக்கம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லியாகணும். இந்தியாவோட பாதுகாப்பும் சரி பொருளாதார முன்னேற்றமும் சரி ஹையா தான் இருந்தது. அது மூலியமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு துருக்கி சேர்ந்தாலும் என்ன சிரியா சேர்ந்தாலும் என்ன எந்த ஒரு பாதிப்பும் பாத்தீங்கன்னா
கண்டிப்பா இந்தியாவுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லியாக்கணும். இந்த போர் நிறுத்தம் உண்மையிலும் ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவும் வந்து ஒரு சமிக்கை சொல்லியிருக்காங்க. இது வந்து முடிவல்ல. நீங்க எங்க மேல வந்து தாக்குதல் நடத்துனீங்கன்னா, அதாவது தீவிரவாத தாக்குதல் நடந்தாலே அது போராக தான் கருதப்படும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்திய பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கரும்புள்ளி வச்சிருக்கு. இனிமேல் சிறு தாக்குதல் இந்தியாவின் மீது நடந்தாலும் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பேரிடியா தான் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் முன்னின்று நடத்திய 2 வீர மங்கைகளுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட்டை வந்து நம்ம சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.